Hi peeps, Vanakkam, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then well, hi, I'm Sharon. I post some really cool South Indian recipes and some international recipes here and there too. So please feel free to subscribe to my channel and continue watching my video. இன்றைக்கி நம்ம சீலான்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. கடலை மாவு வச்சு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதோட பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. கடலை மாவு வந்து டக்குன்னு கட்டி பிடிக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பேட்டர் ரெடி ஆனோடனே இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா நீங்கள் பச்சையாகவும் சேர்க்கலாம். என்னோடய பச்சை மிளகா பழுத்துருச்சு, அதனால நான் இப்படி சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கூட பாருங்கள், என்னோடய பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் அப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே கூட நீங்கள் பன்னீர் வந்து துருவி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் இல்லை, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. இரும்பு தவாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தோசை மாதிரி தான் வரும், ஆனால் உங்களுக்கு தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் சைடில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே வந்து நான் வந்து இன்றைக்கி துருவின பன்னீர் வந்து இது மேலே சேர்த்துருக்கேன். நீங்கள் பேட்டர் கூடவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பன்னீர் இல்லாமல் நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்திங்கன்னா இப்போ நான் வந்து திருப்பி போட போகிறேன். நீங்கள் திருப்பி போடாமல் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அப்போ அந்த சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 சைடும் குக் ஆகிடுச்சு. நம்ம சீலாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற இந்த 1/2 கப்பு கடலை மாவுக்கு 3 சீலா வரும், ஒரு மீடியம் சைஸில். நீங்கள் உங்களுக்கு எத்தனை சீலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிப்பியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சீலா வந்து ரொம்ப ஈஸி. என்னைக்காவது உங்களுக்கு வந்து டின்னர் என்ன பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இது நம்ம தோசை மாவு மாதிரி எதுவும் ஃபர்மெண்டேஷன் அதுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.